பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஏதாகிலும் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்பதாக நாம் வாஞ்சிக்கிறோம், நாம் எதிர்பார்க்கிறோம். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல விதங்களில் முயற்சி செய்கிறோம். வேதாகமத்தில் எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, எப்படி அவர்களுடைய வாழ்வில் இருந்த இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டாங்க என்பதை குறித்து நான் சுருக்கமாய் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அன்னாள் என்று சொல்லுகிற சகோதரி குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தில் அவளுக்கு ஏற்பட்ட நிந்தனைகள், அவமானங்கள் என்னதென்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், ஒரு நல்ல குடும்பம். ஆனால் அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தபடியினால் அந்த குடும்பத்தில் சலசலப்பு உண்டாயிற்று, பிரச்சனைகள் உண்டாயிற்று. அதனால் அந்த அம்மா மனம் அடிந்து போனாங்க, துக்கப்பட்டாங்க, அழுது புலம்பினாங்க. அது எத்தனையோ முறை தன்னுடைய கணவனிடத்தில் சொல்லி பார்த்தாங்க, அந்த நிந்தனைகள் போக்குவதற்கு, அல்லது இப்படி என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, இப்படி சொந்த குடும்பத்தில் எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அது அவருடைய கணவனால் அவங்களுடைய பிரச்சனையை மாற்ற முடியலை. அவங்களுக்கு வேறு வழி தெரியலை. என்னென்னோ செய்து பார்த்துட்டு கடைசியாக ஒரு நாள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. தேவாலயத்துக்கு போய் அங்கே ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஜெபம் பண்ணி அவங்க ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். மனிதனிடத்தில் சொல்லி பார்த்தாங்க, அவனோட பிரச்சனை தீர்ந்ததா தெரியல. ஒருவேளை ஏலி ஊழியக்காரர்கிட்ட சொல்லி பார்த்துருப்பாங்க, அவங்க பிரச்சனை தீர்ந்ததா தெரியலை. ஒரு முடிவுக்கு வந்தாங்க, நம்ம பிரச்சனை மாறணும் சொன்னால் நம்ம தான் ஜெபிக்கணும், நம்ம பிரச்சனை மாறணும் சொன்னால் நம்ம தான் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், மற்றவங்களாம் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு, நல்ல ஒரு முடிவுக்கு இந்த அருமையான சகோதரி வந்துட்டதுனால என்ன செஞ்சாங்கனாக்கா, ஒரு நாள் அவங்க வீட்டில் ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொந்த சக்கலத்தி அல்லது சகோதரி அவங்கள பாருங்கள் அவமானப்படுத்துகிறாங்க. அவங்க ரொம்ப துக்கம் அடைகிறாங்க, அழுது புலம்புறாங்க. தேவாலயத்துக்கு வந்தாங்க. தேவாலயத்துக்கு எப்படி வந்தாங்க? உபவாசத்தோடு கூட வந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க எதுவும் சாப்பிடலையா? வசனம் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா 1 அதிகாரத்தில்
அவள் புருஷனாகிய எல்கானா அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அண்ணாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? இப்ப பாருங்க, அந்த அம்மா ஒன்றும் சாப்பிடல, உபவாசம் எடுத்து ஜெபிப்பதற்காக தேவாலயத்துக்கு வந்தாங்க. கணவர் கேட்டு பார்க்குறாரு, அது எத்தனை நாள் சாப்பிடலையோ தெரியல. அவங்க உபவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்து தான் பிரச்சனை மாறணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, உங்க பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்க உபவாசம் எடுக்கணும். நீங்க உபவாசத்தோடு கூட தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கணும். நம்ம அதுக்கு தான் மாசத்துல ஒரு நாள் உபவாச கூட்டம் வைக்கிறோம். ஆனால் பாருங்கள், எத்தனை பேர் உபவாசத்தோடு கூட வராங்களோ தெரியல. ஆனால் அற்புதம் நடக்கணும், ஜெபம் பண்ணிடணும், அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிடணும், அதை தான் எதிர்பார்க்குறாங்க. தவிர பாருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு அவர்கள் உபவாசத்தோடு கூட வருவதில்லை. இந்த அம்மா பிரச்சனை மாறுறதுக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, கர்த்தரிடத்தில் நான் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண போகிறேன். இவ்வளவு நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு பதில் வரல, எனக்கு அற்புதம் நடக்கலை. அப்போ எனக்கு அற்புதம் நடக்கணும்னாக்கா நான் உபவாசம் எடுக்கணும். என் பிரச்சனை மாறணும்னாக்கா நான் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா முடிவு பண்ணி அண்ணாள் பாருங்க உபவாசத்தோடு கூட அங்கே ஜெபம் பண்ண வர்றாங்க. கர்த்தர் அந்த உபவாசத்துக்கு பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட கர்ப்பமானது திறக்கப்பட்டது. அவனுடைய நிந்தனைகள் மாறினது, அவனுடைய கவலைகள் மாறினது, அவனுடைய அவமானங்கள் துடைக்கப்பட்டது, அவனுடைய பிரச்சனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறுச்சு. அந்த அம்மாவுக்கு தான் மிகப்பெரிய கணம் பெற்றெடுத்த குழந்தையினால் உண்டாயிற்று, சாமுவேல் தீர்க்கதரிசியால் உண்டாயிற்று. அப்படிப்பட்ட மேன்மையை அடைவதற்கு, கர்த்தர் அவர்களை நினைத்தருள்வதற்கு, கர்த்தர் அவர்களை நினைவு கூறுவதற்கு, அவங்க பிரச்சனை மாறுறதுக்கு அவங்க உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல, உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இருக்கலாம், அநேக பிரச்சனைகள் இருக்கு. உங்கள் பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம பாருங்கள், மேலே கூட ஒரு ரூமை அதுக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறோம். சிலர் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, சிலருக்கு அப்படிப்பட்ட உணர்வே கிடையாது. தேசத்துக்காக உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும், நம்ம பிரச்சனை மாறணுன்றதுக்காக ஒரு நாள் நம்ம உபவாசத்தோடு கூட வந்து ஜெபிக்கணும் அப்படின்ற அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அப்போ எப்படி பிரச்சனை மாறும்? அப்போ எப்படி கஷ்டங்கள் மாறும்? உங்கள் பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். அன்னாள் பிரச்சனை மாறுச்சு அப்படின்னு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார், அந்த கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு வாசிக்கிறோம். அவர்கள் மூலமாய் பெற்ற தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை குறித்து அதிகமாய் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு காரணமாய் இருந்தவர்கள் அன்னாளுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஜெபம்? உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை மாறணும்னாக்கா உங்களுக்கு நிறைய தெரியும், உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணணும். உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாமல் பிரச்சனை மாறாது. இயேசு ஊழியம் செய்வதற்கு முன்பதாய் 40 நாட்கள் உபவாசம் எடுத்து ஜெபித்தார். அதனால தான் அவருக்கு அந்த பலன், அதனால தான் அற்புத அடையாளங்கள் நடந்தது, அதனால தான் மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான், அதனால தான் கண் தெரியாதவனுக்கு கண் கிடைச்சது, அநேக அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. காரணம் என்ன? இயேசு உபவாசித்து ஜெபித்தார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை மாறணுமா? வெரி சிம்பிள். நீங்க உபவாசம் எடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட ஜெபிக்கும் பொழுது பிரச்சனை மாறும். அன்னாளுடைய பிரச்சனை மாறுவதற்கு காரணம் அவங்க உபவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணாங்க. ரெண்டாவது காரியம், அதே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க பாருங்க, வாசிக்கலாம்.
அதே 1ஆம் அதிகாரம் அவள் போய் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ரெண்டாவது அவ பிரச்சனை மாறுறதுக்கு அவங்க ரெண்டாவது ஒரு காரியத்தை செஞ்சாங்க. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. ரெண்டாவது ஒரு காரியம் செய்கிறாங்க, ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. உன் பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இவங்க பிரச்சனை மாறுறதுக்கு யாரும் எந்த வழியும் சொல்லி கொடுக்கல. இவங்களாவே அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த ஜெபத்தை எல்லாம் மாற்றிக்கிட்டு இப்போ பாருங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அதை நான் உமக்கே கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. அவங்க பிரச்சனை மாறுச்சா? அந்த பொருத்தனையும் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தந்தாரா? கட்டாயம் பதில் தந்தார். அவங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணதுனால தான் கர்த்தர் சரியாக ஆண் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளைய கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பிள்ளையை கர்த்தர் ராஜாக்களை அபிஷேகம் பண்ண முடியான தீர்க்கதரிசியா கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருடைய வாழ்வில் பொருத்தனைன்னு சொன்னாக்கா ஏதோ காணிக்கை கொடுக்கறது தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அது மட்டும் கிடையாது, அது ஒரு பகுதி, அவ்வளவுதான். பொருத்தனை என்பது சிலர் பாருங்க, சில மதத்தில் சார்ந்தவங்க சிலர் பார்த்தீங்கன்னாக்கா முடியை கொடுப்பாங்க பொருத்தனைன்னு சொல்லி. சிலர் பார்த்தீங்கன்னாக்கா உழுந்து புரள்றேன் அப்படி சொல்லுவாங்க. சில பார்த்தீங்கன்னா நடந்தே வர்றேன் அப்படி சொல்லுவாங்க. சில இடங்களில் முட்டி போட்டுக்கிட்டே நாங்கள் நடக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா குத்திக்குவாங்க, அப்படியே என்ன அந்த ஈட்டி மாதிரி இருக்கிற அழகை என்ன செய்வாங்க, வாயிலிருந்து இதுவரெல்லாம் குத்திக்குவாங்க. சில பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைய அப்படியே க்ரெயினில் மேலே தூக்குறாங்க. இப்போ முதுகில் ஆணி மாட்டி பொருத்தனை பண்ணிட்டேன்னு சொல்லி. சிலர் பாருங்கள் நெருப்பில் அப்படியே ஓடுறாங்க. நெருப்பு கொதிக்க இருக்கிற நெருப்பில் அப்படியே ஓடுறாங்க. ஏன்னாக்கா நாங்கள் பொருத்தனை பண்ணிட்டோம். பிரியமானவர்களே, ஏசு அதெல்லாம் கேட்கல. அவருக்கு நீங்கள் தேவை. ஹல்லேலூயா. உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணீங்கன்னாக்கா உங்க பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை மாறணும்னாக்கா நீங்க பொருத்தனை பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அண்ணால் பார்த்துங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் நிந்தனையை மாற்றுங்க, என் அவமானத்தை மாற்றுங்க, என் கண்ணீரை தொடைங்க, இப்படியெல்லாம் என்ன பேசுகிறாங்களே, நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நம்முடைய பிள்ளை தானே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்துங்க அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அதை நான் உமக்கு கொடுக்குறேன்னு ஜெபத்தை மாற்றிக்கிட்டாங்க. பொருத்தனை ஜெபம். ஹல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? இந்த பொருத்தனையும் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் சரியாக கொடுத்தார். அவங்க பிரச்சனை மாறிச்சு, அவங்க கண்ணீர் துடைக்கப்பட்டது, அவருடைய நிந்தனைகள் மாறினது, அவமானங்கள் மாறினது. இப்போ பாருங்க, அவங்க தான் இப்போ கீ பர்சன். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க வரணும்னாக்கா அவங்கள பார்த்துருப்பாங்க. அம்மா கொஞ்சம் சொல்லுங்க, அம்மா கொஞ்சம் பேசுங்க. அவங்க தான் அங்கே கீ பர்சனாக இருந்திருக்க வேணும். அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் அவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் அவங்க செய்த பொருத்தனை. ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி இந்த உலகத்தில் பிறப்பதற்கு அவங்க செய்த பொருத்தனை தான் காரணமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்?
எப்படி ஜெபம் பண்ணுறோம், என்ன பொருத்தனை பண்ணுறோம், நம்ம ஆராய்ந்து பாருங்க. பொருத்தனையின் ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணாங்க, அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பிரச்சனை மத்தியில் இருக்கீங்கல்ல, கடன் பிரச்சனையில் இருப்பீங்க, பிஸ்னஸில் பிரச்சனை இருக்கும், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருப்பீங்க, திருமண தடைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனை, வியாதி, எவ்வளோ விதமான மன வருத்தம், சஞ்சலங்கள் இவ்வளோலாம் நம்ம சூழ்ந்து இருக்கிறதுல எவ்வளோ பாடுகள் இருக்குல்ல. என்ன பொருத்தனை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுறோம்? பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னாக்கா கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. சுயநலமாக ஜெபிக்கக்கூடாது. அன்னால் இதுக்கு முன்னாடி செல்ஃபிஷாக ஜெபம் பண்ணாங்க, சுயநலமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராட் மைண்டு, எனக்கு வேணாம் அந்த குழந்தை, நீங்கள் கொடுக்குற எந்த காரியமும் எனக்கு வேணாம், அதை நான் உங்க கொடுத்துட்றேன், ஆனால் என் நிந்தனை மாறணும், என் அவமானம் மாறணும், என் துக்கம் மாறணும், இந்த ப்ராட் மைண்ட் வேணும். இதை சொல்லக்கூடிய தைரியம் வேணும். சொன்னது மாத்திரம் கிடையாது, அதை நிறைவேற்றினாங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவங்க பிரச்சனை மாறுறதுக்கு, அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு சீக்ரெட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பொருத்தனை பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்போம் சில நேரங்களில். ஆண்டவரை மன்னிச்சுங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எப்பத்தான்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான், பொருத்தனை பண்ணான், நான் ஜெயிச்சுட்டு வரும் பொழுது எது முன்னாடி வருதோ அதை அவங்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மக, நல்ல வாலிப பெண், அப்பா ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு எதிர்க்க அப்படியே ஆடி பாடிட்டு வர்றா. பார்த்தவன் ஷாக் ஆயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பொருத்தனை அவன் நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. எக்ஸ்கியூஸ் கேட்கல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மன்னிச்சுங்க, வேற நான் செஞ்சிடறேன். இல்லை ஆண்டவரே, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட மாத்திக்கித்தெல்லாம் பேசலை, அதை நிறைவேற்றினான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எத்தனை பொருத்தனை செஞ்சிருப்போம், எத்தனை காரியத்தில். வருஷம் பிறந்தா பொருத்தனை தான், 1ஆம் தேதி வந்தால் பொருத்தனை தான். அது அந்த மாதம் ஃபுல்லாக இருக்குமா என்னன்னு தெரியாது, அது ஒரு வாரம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்படியே பழையதை காட்டிலும் அப்படியே மாறி போயிருக்கும். எவ்வளவு நம்ம தப்பு பண்ணுறோம்ல, எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? இந்த அம்மா பண்ண பொருத்தனை, நீங்கள் எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா அதை அவங்க கொடுத்துட்றேன்னு சொல்லி பொருத்தனை, அந்த பொருத்தனையை சரியாக நிறைவேற்றினாங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் அவங்க கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சு. அவன் நிந்தனைகள் மாறினது, கவலைகள் மாறினது, துக்கம் மாறினது. உங்கள் பிரச்சனை மாறணும்னாக்கா பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை நினைத்தருளி அவர் ஆசீர்வதிக்கிறது, அவன் நினைவு கூறுகிற தேவன். உன் பொருத்தனை நினைவு கூறுவார், நீங்கள் பண்ணுற உபவாசத்தை நினைவு கூறுவார், உங்களுக்கு ஏற்றதை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னாக்கா உபவாச ஜெபத்தில் அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஜெபத்துக்கு வந்தாக்கா 12 மணிக்கெல்லாம் போயிடலாம் பார்த்தியா. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா உபவாசம் எடுத்தாக்கா லேட் ஆகல, அந்த வரலும் காத்திருக்காங்களால முடியாது. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார்? ஒன்றும் நடக்காது, மனுஷனால ஒன்றும் முடியாது. இந்த அம்மா எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஏலிகிட்ட போய் பார்த்துட்டாங்க, கணவர்கிட்ட சொல்லி பார்த்துட்டாங்க, எல்லாரும் பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ அவங்களே முயற்சி, அவங்களே ஆண்டவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க, அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து செய்கிறாங்க, உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறாங்க. ஹல்லேலூயா. நான் நிறைய கவனித்து பார்த்துருக்கிறேன் இந்த உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுறதுல. இங்கே நான் ஜெபம் பண்ணிப்பேன், அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார் பார்த்துருக்கிறேன் நான். ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, இங்கே ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான்.
அவங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ரைட், நீ எப்படி வந்து அப்படி தான் போகிற, அவ்வளவுதான். எனக்கு என்ன வந்துச்சு, ஊழியக்காரன் ஜெபம் பண்ணோடய ஜெபம் பண்ணுறேன். கொஞ்சம் கூட பாருங்க, அதில் மனசு கூச்சமும் கிடையாது, அது கவலைப்படுறதும் கிடையாது. ஐயோ நம்ம ஊழியக்காரன் ஜன்னையும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கானே, அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. அவங்க வேலையை அவங்க முடிப்பாங்க. இப்போ எப்படி அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன நீங்கள் பார்த்தாலும் நடந்தாலும் ஒன்றும் நடக்காது. பாருங்க, நம்ம சின்சியராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். இந்த அம்மா பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றினாங்க. அவங்க கண்ணீர் கவலை எல்லாம் மாறினது. அவங்க ஆசீர்வாதமான ஒரு தாயாய் கர்த்தர் நினைவு கூர்ந்து வைத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க வாசிக்கலாம். அதே 1ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது. மூன்றாவது அவங்க எப்படி விண்ணப்பம் பண்றாங்க பாருங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. ஹல்லேலூயா. அழுது ஜெபம் பண்றாங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க. உங்க பிரச்சனை மாறணுனாக்கா மனுஷனிடத்துல ஓன அழுறது கிடையாது. சில பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஊழியக்கார்ட்ட வந்து அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. அது உண்மைதான், பிரச்சனை இருக்குதான், கஷ்டம் இருக்குதான். மனுஷனிடத்தில் அழுது என்னங்க பிரயோஜனம்? இந்த அம்மா அழுது பார்த்து, கணவர்கிட்ட அழுது பார்த்தாங்க, ஊழியக்கார்ட்ட அழுது பார்த்துருப்பாங்க, ஒன்றும் நடக்கலை, ஒரு சமாதானம் கிடைக்கல, ஒரு பிரச்சனையும் மாறலை, காம்ப்ரமைஸ் ஆகலை. இப்போ பார்த்துங்க, கர்த்தரிடத்தில் வந்தாங்க, தேவாலயத்துக்கு வந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, மனசை திறந்து மனம் கசந்து என்ன பண்ணாங்களாம், அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தந்தார். அவன் நிந்தனைகள் மாறினது, கண்ணீர் துடைக்கப்பட்டது, கவலைகள் மாறினது, குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இப்போ யாருன்னா அவங்கள அவமானப்படுத்துவாங்களா? யாருன்னா நிந்தப்படுத்துவாங்களா? இல்லையே. எனக்கு அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க? ஜெபம் பண்றதே இல்லை, அப்புறம் எப்படி அற்புதம் நடக்கும்? கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நீங்க தேவ சமூகத்தில் அழுது ஜெபிக்கிற ஒரு மகளாக மாறணும், அழணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்க, கண்ணீர் எதிர்பார்க்கிறார். மனுஷன் முன்னாடி அழுதெல்லாம் போதும். அந்த ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாவுக்கு முன்பதாக அழுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். அந்த அம்மா அதுவரை எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எங்கெங்கேயோ அழுதுருப்பாங்க. ஆண்டவரிடத்திலே வந்து அழறாங்க, மனங்கசந்து அழுறாங்க, சத்தம் போட முடியல, யாருக்கும் தெரியாம அழறாங்க, அழுது ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் அதை பார்க்கிறார். என் மக அழறா, அவ பிரச்சனை என்ன, இதுதான் அவருடைய பிரச்சனை, அதை நான் மாற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கே மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவங்க அதை பத்தி நினைக்கவே இல்லையா. எவ்வளவு பெரிய அற்புதம் இல்லை? சாமுவேல் தீர்க்கதரிசி உருவானதுக்கு 3 காரணம் நான் சொல்லுவேன். 1, அவங்க எடுத்து ஜெபித்த உபவாச ஜெபம். 2வது அவங்க பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபித்த ஜெபம். 3வது அவங்க கண்ணீர் விட்டு ஜெபித்த ஜெபம். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் உலகத்துக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தார். செத்தா கூட உள்ள அவனை உயிரோட கூட எழுப்பி கேட்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய பிளஸட் மேனா இருந்தார். இன்றைக்கும் பேசிட்டு இருக்கோம். அவரை போல ஒரு தேவ மனுஷன் எழும்புவதற்கு பிரச்சனைகள் மாத்திரம் மாத்தல, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமாய் உண்டாயிற்று, ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிற்று. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம், உபவாசம் எடுத்து ஜெபிப்போம், பொருத்தனையோடு கூட ஜெபிப்போம், கண்ணீரோடு கூட ஜெபிப்போம். நம்ம பிரச்சனை மாறும், நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும்.
நம்ம அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். அப்படி ஜெபம் பண்ணலாமா? அப்படி ஜெபம் பண்ணலாமா? சொல்லப்படுகிற ஜெப குறிப்புக்கெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணலாம். இந்த சோஷியல் மீடியாவில் மூலியமாய் பார்க்கிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீராக. என்ன கஷ்டம், எந்த நிந்தனை, எத்தனை அவமானம், எத்தனை தேவைகளின் மத்தியிலே குழந்தை இல்லாமல் ஆண்டவரே ஒருவேளை வியாதியின் படுக்கையிலே தகப்பனே வேதனையோடு கூட இருக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக, இந்த அன்பு சகோதரிக்காக இறங்குவீராக. இப்பொழுதே தகப்பனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.